Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் லிஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். இட் இஸ் an ஆர்டர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஸோ லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கேன் ஹேவ் 0 or more number of டேட்டா எலிமெண்ட்ஸ். ஒரு லிஸ்ட்டில் வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது மோர் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து ஒரே டேட்டா டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ அரே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா டேட்டா எலிமெண்ட்ஸும் வந்து என்னது சேம் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர்னால் இன்டிஜர் அரே, ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது இட் மே கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரே டைப்பில் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு டைப்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ L1 அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ L1 பார்த்தீங்கன்னா 6 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ L1 அப்படிங்கிறது நேம் ஆஃப் த லிஸ்ட்டு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? அது ஸோ L2ங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டிஜர், ஒன்று ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இதுவும் வேலிடு லிஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ L3 அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. அதில் வந்து டேட்டா எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து வேலிடு தான். சரிங்களா? ஸோ L1ல் வந்து எல்லாம் ஒரே டைப்பில் இருக்குது. L2வில் வந்து எல்லாம் வெவ்வேறு டைப் டேட்டா இருக்குது. L3யில் எம்டி லிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து என்னது L1, L2, L3 மூணுமே வேலிடு லிஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். L1, L2, L3 மூணையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ L1ல் 6 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இது வேரியபிள் லிஸ்ட்டு. சரிங்களா? L1 வந்து லிஸ்ட்டு அப்படிங்கிறது அதில் 6 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது. L2வில் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ L3யில் 0 எலிமெண்ட்ஸ், அதான் எம்டி லிஸ்ட் அது. சரிங்களா? அது ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டில் வந்து L3 வந்து எம்டியாக இருக்குது. L3யில் வந்து நம்ம ஒரு டேட்டா ஆட் பண்ணணும்னு வச்சுப்போம். என்ன பண்ணலாம்? ஸோ L3 டாட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து அப்பண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டுடைய எண்டில், இந்த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, நான் வந்து இப்போ L3யில் வந்து 34 ஆட் பண்ணேன். முன்னாடி எம்டி லிஸ்ட்டாக இருந்தது, இப்போ 34 ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, எகைன் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். L3 அப்பண்ட் 55. சரிங்களா? ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து அப்பண்ட் மெத்தடுடைய பர்பஸ். சரிங்களா? அது ஸோ ஒரு லிஸ்ட்டோட எண்டில் வந்து நம்ம ஒரு டேட்டா எலிமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can use the append function அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து, இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து, சரிங்களா, அந்த பொசிஷனில் எனக்கு வந்து இந்த மிடில் ஆஃப் லிஸ்ட் 3 நான் வந்து ஆட் பண்ணணும். அதாவது இது வந்து இண்டெக்ஸ் நம்பர் 0, இண்டெக்ஸ் 1 இது. சரிங்களா? 0க்கு அப்புறம் ஒரு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலாம்? L3 டாட்டு இன்சர்ட். சரிங்களா? என்ன பண்ணணும்? 1 இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், என்ன டேட்டாவை ஆட் பண்ணலாம்? நான் வந்து 67ன்னு வச்சுப்போம். சரிங்களா? பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 0 இண்டெக்ஸ், இது 1, இது 2. ஸோ 1ல் தான் வந்து நம்ம 67ங்கிற ஒரு டேட்டா எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி we can access அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நியூ டேட்டா எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எந்த பொசிஷனில் சொல்கிறோமோ அந்த பொசிஷனில் ஆட் ஆகும். சரிங்களா? அது ஸோ இப்போ L1, L2, L3 பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஸோ L3 பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதே போல் வந்து நான் லிஸ்ட்டு 2வில் இன்னொரு டேட்டா எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சுப்போம். வந்து எனக்கு இந்த பொசிஷனில் வேணும். இது 0 இண்டெக்ஸு, 1, 2, 3 பொசிஷன்லாம் வரணும்னு வச்சுப்போம். சரிங்களா? 3 பொசிஷனில் ஒரு எகைன் ஒரு இன்டிஜர் வரணும்னு வச்சுப்போம். L2 நேம் ஆஃப் த லிஸ்ட் வந்து L2. என்ன பண்ணணும்? இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் எந்த பொசிஷனில் சொன்னோம்? இந்த பொசிஷனில் இன்சர்ட் ஆகணும். அப்போ 0, 1, 2, 3. ஸோ 3, ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா?
ஸோ நான் இன்டிஜர் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அங்கே வந்து இங்கே L2ல் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், இன்சர்ட் ஆகிருக்கு பாருங்கள் சரிங்களா. ஸோ தேர்ட் பொசிஷனில் இன்சர்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். எப்படி வந்து நம்ம லிஸ்ட்டில் ஒரு நியூ டேட்டா எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறது, அட் த எண்டில் வந்து அப்படி எப்படி ஆட் பண்ணுறது, மிடில் ஆஃப் த லிஸ்ட் அல்லது ஒரு பொசிஷனை சொல்லி அந்த பொசிஷனில் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தட் வந்து இதுதான் சரிங்களா. ஸோ தென் வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க டேட்டா எலிமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ நான் வந்து L2லேருந்து இந்த 45.65 அந்த ஃப்ளோட் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலாம், L2 டாட் ரிமூவ் இல்லையா, ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் இது 45.65 இப்படி பண்ணணும். ஸோ எந்த டேட்டா எலிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அந்த டேட்டா எலிமெண்ட்டை எக்ஸாக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த டேட்டா எலிமெண்ட் இல்லை பாருங்கள், முன்னாடி 45.65 இருந்தது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இல்லை, இதுலேருந்து போயிடுச்சு பாருங்கள் சரிங்களா. அது ஸோ இல்லாத ஒரு டேட்டா எலிமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும் சரிங்களா. சரி நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் இதே டைப் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக L2லேருந்து அதை ரிமூவ் பண்ணியாச்சு, திரும்பி இதே டைப் பண்ணுறோன்னா என்ன வரும், ஸோ எக்ஸு நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த 45.65 அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து L2ல் இல்லை அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அது ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். சப்போஸ் நான் வந்து பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். பாப்புன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் என்ன டேட்டா எலிமெண்ட் இருக்கோ அது வந்து ரிமூவ் ஆகும் சரிங்களா. சரி L3 இருக்கு இல்லையா, L3 டாட் பாப் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன ஆகும், அதில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் L3யில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட்டு ஸோ 55 இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டோம் சரிங்களா. முன்னாடி வந்து 55 இருந்தது, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்க டேட்டா எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது இல்லை பாப் பண்ணுறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் சரிங்களா. ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த எலிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அந்த எலிமெண்ட் எக்ஸாக்டாக கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. அது பாப் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்வலாக எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுதான் பாப் ஆகும் சரிங்களா. அது தென் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது, சரி இங்கே வந்து L3 இருக்குது, L3யில் வந்து 2 டேட்டா எலிமெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ L3யை வந்து நான் காப்பி பண்ணுறேன்னு வச்சுப்போம். L4 அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணுறேன். L4 இஸ் ஈக்குவல் டு L3ன்னு போட்டாலே போதும் உங்களுக்கு. L4ல் ஒரு நியூ லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. இங்கே பாருங்கள் சிமிலர் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம். L4 இஸ் ஈக்குவல் டு L3 டாட் காப்பி. ஸோ இப்படியும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இங்கே ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்து L4க்கு வந்து L2லேருந்து காப்பி பண்ணுறோன்னு வச்சுப்போம். L2லேருந்து காப்பி பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ இதை மாற்றுவோம் சரிங்களா. L2 அங்கே மாறுதான்னு பார்க்கணும் இல்லையா. சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். L4ல் இப்போ என்ன இருக்குது, L2வில் என்ன இருந்தது அதே இப்போ வந்துருக்கு சரிங்களா. காப்பி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ தென் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. சரி நான் வந்து இந்த லிஸ்ட் 1 இருக்கு இல்லையா, L1 இருக்கு இல்லையா, L1ல் L1 டாட் கவுண்ட் 100 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 100 அதில் இருந்தால் எத்தனை வாட்டி வந்திருக்கு, ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. சரி நான் வந்து 28 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 28 இருக்கா, இருந்தால் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அது 2 டைம்ஸ் இருக்குது, அது 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சப்போஸ் இல்லாத நம்பர் கொடுத்தா நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். நாட் இன் லிஸ்ட் எக்ஸு நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ அது வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். தென் வந்து சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இங்கே இருக்குது இல்லைங்களா. இந்த லென்த்து, சம்மு, எனி, சார்ட்டட் இந்த மாதிரி சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து ஆர்குமெண்ட்டாக சப்ளை பண்ணலாம் சரிங்களா. சரி நான் வந்து இதோடைய லென்த்துக்கு தெரியணும்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக L1 லென்த் வந்து 6 இங்கே வந்து போகுது நமக்கு சரிங்களா. சப்போஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் L1. ஸோ L1 வந்து நேம் ஆஃப் த லிஸ்ட்டு சரிங்களா. L1 வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் லென்த் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனுக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து 6 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதே வந்து நீங்கள் L2 அல்லது L3 போட்டு பார்ப்போம்.
அதில் என்ன கவுண்ட் இருக்கோ அது வரும் சரிங்களா. L3ல இப்போ என்ன கவுண்ட் இருக்குது 2 இருக்குது சரிங்களா. ஸோ கவுண்ட் லென்த் வந்து 2 இருக்குது சரிங்களா, அது வரும். ஸோ அதான் வந்து லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ தென் வந்து கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 2 லிஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும். சரி நான் வந்து L3 L4 ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், L3 இஸ் ஈக்குவல் டு L4 ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி, அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து L2வையும் L4ஐயும் கம்பேர் பண்ணணும்னு வச்சுப்போம், என்ன வரும்னு பார்ப்போம். ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா, அப்போ ட்ரூன்னு சொல்லி வரணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், L2வும் L4ம் வந்து சேம் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸு சேம் டேட்டா இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்குது இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பூலியன் ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் சரிங்களா. ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இது வந்து அந்த கம்பேரிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதே போல் இந்த வேறு சில பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ L2 வந்து 2 டைம் பிரிண்ட் பண்ணணும், இல்லை L3 வந்து 3 டைம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, L2 வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா *2 எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணுமோ அது எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ L2 உடைய வேல்யூஸ் வந்து இங்கே இருக்குது, 43 அருண் 28 K அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து 2 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாது, ஜஸ்ட் வந்து அத்தனை டைம் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், அத்தனை டைம் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அத்தனை டைம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது அது ஓகேங்களா. ஸோ அது சரி, இதே வந்து நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ 3 டைம்ஸ் வரும். அதே போல் L3 வந்து ஒரு 3 டைம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போம் சரிங்களா. ஸோ 3 டைம்ஸ் வந்துருக்கு. L3ல் வந்து 2 டேட்டா எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, 34 67 2 தான் இருக்குது, 2 டேட்டா எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, அது 3 வாட்டி வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஆப்ரேஷன். தென் வந்து 2 லிஸ்ட்டை கன்கார்டினேஷன் பண்ணணும்னு வச்சுப்போம், 2 சேர்ந்தாப்புல டிஸ்பிளே பண்ணணும் இல்லை கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் வந்து 3 லிஸ்ட்டை கன்கார்டினேட் பண்ணி காமிப்போம் சரிங்களா. L1 இருக்குது ப்ளஸ் L2 ப்ளஸ் L3. ஸோ உங்களுக்கு பாருங்கள் L1 L2 L3 மூணுமே சேர்ந்தாப்புல உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. அது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அதே போல் ஒரு லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும், லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு எம்டி லிஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இங்கே இருக்குது பாருங்கள். சரி நான் வந்து L3 கிளியர் பண்ணுறோன்னு வச்சுப்போம், L3 டாட்டு கிளியர், அதில் எந்த எலிமெண்ட்ஸும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி. ஸோ இப்போ L3 பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எம்டி லிஸ்ட்டு, அது நன் அப்படின்னு சொல்லி வரும், எம்டி லிஸ்ட்டு சரிங்களா. அது எதுவும் டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து இல்லை ஓகேங்களா, அது மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இங்கே சொன்னோம் இல்லையா, அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை டைம் அந்த லிஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, தென் வந்து கன்கார்டினேஷன் பண்ணுறது, அப்புறம் கிளியர் பண்ணுறது. தென் வந்து லிஸ்ட்டில் வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி, இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி நான் வந்து எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டு 2லேருந்து இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லிஸ்ட்டுடைய நேம் வந்து L2, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இதுதான் நம்ம பிரிண்ட்டுன்னு போட்டிருப்போம் சரிங்களா. பிரிண்ட்டு L2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் சரிங்களா. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் விட்டாச்சுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த L2 அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து ரிசல்ட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. அது ஸோ இப்போ எனக்கு வந்து 1லேருந்து அட் தி எண்ட் வரைக்கும் வேணும்னு வச்சுப்போம். 1லேருந்து அட் தி எண்ட் வரைக்கும் L2 லிஸ்ட் இருக்குது. L2 லிஸ்ட்டில் வந்து 1லேருந்து அட் தி எண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கோலன் வச்சிட்டிங்கன்னா போதும். கோலன் வச்சாலே நமக்கு போதும். ஸோ 1லேருந்து அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் என்னென்ன டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அது ஸோ இது வந்து நான் இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். சரி வந்து L1ல் வந்து 0 1 2 2 to 4 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
2 to 4 வரைக்கும் பண்ணணும். என்ன லிஸ்ட்லேருந்து L1லேருந்து சரிங்களா, L1லேருந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ பிரிண்ட்டு L1ல் இங்கேருந்து 4 வரைக்கும் 2 to 4 வரைக்கும் இல்லையா. 0 1 2 இது 2 to 4 வரைக்கும் பண்ணணும். ஸோ அப்போ 2 ஒரு கோலன் வச்சு 4 வரைக்கும் பண்ணலாம் சரிங்களா. அது ஸோ L1 அப்படிங்கிற லிஸ்ட்லேருந்து செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து 4க்கு பதிலாக ஒரு 6 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், இல்லை 7 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 7 வரைக்கும் அதில் இண்டெக்ஸ் பொசிஷன் உள்ள வேல்யூஸ் எதுவுமே இல்லை. அதில் இருக்கிறதே வந்து என்னது மொத்தம் 6 தான் சரிங்களா. அது 0 to 5 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் பொசிஷன் வரும். ஸோ 7 கொடுத்தோன்னு வச்சுப்போம். 7 கொடுத்தாலும் என்னது எரர் இல்லை, பட் இருக்க வரைக்கும் வரும் சரிங்களா. அதுதான் மீனிங் ஓகேங்களா. அது ரைட். ஸோ தென் வந்து இந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸை சம் பண்ணுறதுக்கு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த லிஸ்ட்டு L1 இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் L1 அப்படி கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அது சம் பண்ணி கொடுப்போம். L1 அப்படிங்கிறது அதில் ஆக்சுவலி வந்து நியூமரிக்கல் டேட்டா இருக்கணும். அதில் எல்லாமே நியூமரிக்கல் டேட்டாவாக இருந்தால் தான் அது என்ன பண்ணணும், சம் பண்ணணும் ஆக்சுவலாக சரிங்களா. சப்போஸ் அதில் ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போம், நமக்கு எரர் தான் காமிக்கும். இதே வந்து நீங்கள் வந்து சம் ஆஃப் L4 கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், L4 அல்லது L2 கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், L4 கொடுத்தா எரர் தான் காமிக்கும் சரிங்களா. அதில் வந்து ஸ்ட்ரிங் டைப் டேட்டா இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, சம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுதான் அந்த சம் ஃபங்க்ஷன் அது சரிங்களா. லென்த் ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். லென்த் ஆஃப் L3 அல்லது L2 வைப்போம் சரிங்களா. L2 லென்த் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா. தென் வந்து எனி அப்படிங்கிறது அதில் டேட்டா எலிமெண்ட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு வரும் சொல்லி வரும் சரிங்களா. சே எனி ஆஃப் L2ன்னு வைப்போம் சரிங்களா, ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. சப்போஸ் இதே வந்து எனி ஆஃப் L3ன்னு வச்சு பார்ப்போம், என்ன வருதுன்னு பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு வரும் சரிங்களா. ஸோ எனி டேட்டா அதில் எந்த டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறதால ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. L2ங்கிறது எம்டி செட்டாக இருக்குது, எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு சரிங்களா. அது தென் வந்து இந்த சார்ட்டடு நமக்கு வந்து இப்போ இதில் L1 இருக்கு இல்லையா, அது வந்து சார்ட்டிங் பண்ணி வரணும், ரிசல்ட் வரணும்னு வச்சுப்போம். அப்போ வந்து என்ன பண்ணலாம், சார்ட்டட் L1 ஆக்சுவலாக இது ஒரிஜினல் லிஸ்ட் அஃபெக்ட் பண்ணாது, சார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும், ரிசல்ட் வந்து சப்ளை பண்ணும். நீங்கள் L1 பிரிண்ட் பண்ணாலும் வந்து ஒரிஜினல் அது என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இங்கே வந்து என்னது சார்ட் பண்ணி கொடுக்கும், சார்ட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து சார்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். பட் ஒரிஜினல் லிஸ்ட்டு வந்து ஆஸ் இட் இஸ். ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.